வணக்கம் நண்பர்களே. வரும் ஜூலை 17ஆம் தேதி முதல் கோவை கொடிஷியா அரங்கிலே புத்தக கண்காட்சி நடக்கவிருக்கிறது. இந்த ஆண்டும் எங்களுடைய விஷ்ணுபுரம் அரங்கம் அமைகிறது. 327, 28, 29, 327, 328, 329 ஆகிய 3 அரங்குகளாக ஒரு மிகப்பெரிய புத்தக விற்பனை மையம் அங்கே நிகழும். அதிலே 17, 18 ஆகிய 2 நாட்களிலும் நான் கலந்து கொள்வேன். 17 தான் தொடக்க நாள், அன்று நான் அங்கிருப்பேன். 18ஆம் தேதி அங்கே இருப்பேன். 18ஆம் தேதி இரவு சென்னை கிளம்பி செல்கிறேன். ஆக அந்த 2 நாட்களிலும் புத்தகம் வாங்குவதற்கு, என்னை பார்ப்பதற்கு விரும்பும் நண்பர்கள் அரங்குக்கு வரலாம். அனைவரையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, இந்த புத்தக கண்காட்சியிலே புதிய 4 புத்தகங்களை, எனது படைப்புகளை விஷ்ணுபுரம் பதிப்பகம் வெளியிடுகிறது. 2 புனைவுகள், 2 புனைவல்லாத படைப்புகள். புனைவல்லாத படைப்புகள் 2. ஒன்று, நான் திருக்குறளை பற்றி ஆற்றிய குறள் இனிது என்ற உரை எழுத்து வடிவில் வெளிவருகிறது. அந்த உரையை பலர் கேட்டிருக்கலாம். ஆனால் எழுத்து வடிவில் இன்னும் கூர்ந்து படிக்க விரும்புபவர்கள் அதை படிக்கலாம். ஒரு உரையை எழுத்து வடிவில் படிப்பதென்பது 2 வகையிலே முக்கியமானது. ஒன்று, அது உரையானதினால் அது ஒரு சரளமான ஓட்டம் கொண்டிருக்கும். ஆகவே அது இயல்பாக படிக்க முடியும். அதே சமயத்தில் அது செறிவான உரையானதினால் ஒரு நூலை படிக்கக்கூடிய நிறைவும் உள எழுச்சியும் உருவாகும். குறள் இனிது என்னுடைய உரை மிக முக்கியமான ஒரு உரை என்று நான் நினைக்கிறேன். குறளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று பேசுவதற்கு அப்பால் குறளை பற்றிய ஒரு நவீன அறிமுகமாகவும் அது அமைந்திருக்கிறது. குறளுக்குள் இன்றைய நவீன இளைஞன் செல்வதற்கான ஒரு பாதை அதில் உள்ளது. மரபார்ந்த உரைகள் ஏராளமாக உள்ளன. மரபார்ந்த விளக்க உரைகள் பக்கமாக சொல்லப்படுகின்றன. ஆனால் நவீன காலகட்டத்தில் நவீன கவிதையின் அழகியலை கொண்டு, நவீன தத்துவ சிந்தனையின் பின்பலத்தை கொண்டு குறளை அணுகும் ஒரு உரை அது. இன்னொரு புத்தகம் குறள் கவிதையின் நீதி என்ற புத்தகம். இது வெவ்வேறு காலகட்டங்களில் திருக்குறளை பற்றி நான் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு. குறள் ஒரு நீதி நூல். ஆனால் வெறும் நீதி நூல் அல்ல, சட்ட நூல் அல்ல. எவ்வளவோ நீதி நூல்கள் தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் பிற இந்திய மொழிகளிலும் உள்ளன. குறள் கவிதையாக அமைந்த நீதி நூல். அது கவிதை வழியில் வெளிப்பட்ட நூல். ஆகவே கவிதைக்கென்று ஒரு நீதி இருக்கிறதே, அதுதான் அதில் இருக்கிறதே ஒழிய வரையறுக்கப்பட்ட சட்டமோ ஆச்சாரமோ அல்லது ஒரு மாதிரி இரக்கமற்ற நீதியோ அல்ல. கவிதைக்குரிய கனவும் கனிவும் கொண்ட நீதி அதில் இருக்கிறது. அந்த கோணத்திலே குறளை பார்க்கும் கற்றுள் அடங்கியது அந்த நூல். இந்த 2 நூல்களும் இந்த புத்தக கண்காட்சிக்கு வெளிவந்திருக்கு என்னுடைய கட்டுரை நூல்கள். இது தவிர 2 புனைகதை நூல்கள் வெளிவந்துள்ளன. 2மே துப்பறியும் கதை, வேக புனைவு கதை, அதாவது டிடெக்டிவ் ஸ்டோரி, த்ரில்லர் ஸ்டோரி என்ற வகைக்குள் வரக்கூடிய கதைகள். ஒரு நூல் நீல நிழல். அதில் 2 கதைகள் உள்ளன. நீல நிழல் என்ற ஒரு கதை, இன்னொரு கதை தர்க்கணம். நீல நிழல் ஒரு வேக புனைவு கதை, பரபரப்பான நிகழ்வு வழியாக செல்லக்கூடியது, வேகமான வாசிப்பை தரக்கூடியது. தர்க்கணம் என்பது ஒரு துப்பறியும் கதை. அதிலே தான் என்னுடைய புதிய துப்பறியும் கதாபாத்திரமான சேட் சாஹிப் என்கிற சூஃபி பின்னணி கொண்ட போலீஸ் ஆஃபீஸர் வருகிறார். அந்த போலீஸ் ஆஃபீஸர் சேட் சாஹிப் அவரே துப்பறியும் இன்னொரு கதை தான் தனி நாவலாக வெளிவந்திருக்கிறது, மரீஃபா. மரீஃபா என்றால் சூஃபி மரபிலே ஞானத்தின் தொடக்க நிலை என்ற அர்த்தம். சேட் சாஹிப் தன்னுடைய போலீஸ் காலகட்டத்திலே தான் சந்தித்த கதாபாத்திரங்களை பற்றி, தான் துப்பறிய விதத்தை பற்றி சொல்வதாக இந்த கதைகள் அமைந்துள்ளன. நண்பர்களே, துப்பறியும் கதைகள், வேகப்புறவு கதைகளை பற்றி ஒரு பரவலான சித்திரம் உண்டு. அது பரபரப்பான வாசிப்புக்குரியது, பொழுதுபோக்கு வேசிப்புக்குரியது. அடுத்தது என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக, முடிவு என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக படிக்கப்பட வேண்டியது. முடிவை படித்தவுடனே அந்த கதை முடிந்து விடுகிறது. ஆனால் இவை இலக்கிய படைப்புகள். முடிவை படிக்கும்போது அந்த கதை முழுமையடையும், இன்னொரு வகையில் தொடங்கும், இன்னும் விரிவடைய ஆரம்பிக்கும். அப்போ எதை துப்பறிகிறோம்?
ஒரு குற்றத்தை துப்பறியவில்லை. இது புனைவு விளையாட்டு அல்ல. மாறாக அந்த குற்றத்திற்கு பின்னால் இருக்கும் உளவியல், அந்த குற்றம் நிகழ்ந்ததில் இருக்கும் மர்மம், அதில் இருக்கும் சரித்திரம், அதில் இருக்கும் பண்பாடு ஆகியவற்றை நுணுக்கமாக ஆராய்வது தான் இதில் துப்பறிகிறது என்று சொல்கிறோம். இந்த வகையான கதைகளை முன்னரும் நான் எழுதியிருக்கிறேன். ஔசேப்பச்சன் என்ற துப்பறியும் நிபுணர் வரும் கதைகள் 10 லட்சம் காலடிகள் என்ற பெயரிலே நூலாக வெளிவந்து பரவலாக வாசிக்கப்படுகிறது. அந்த நூல் ஆங்கில மொழிபெயர்ப்பிலே 1 மில்லியன் ஃபுட் ஸ்டெப்ஸ் என்ற பெயரிலே ஜெகர்நாட் வெளியீடாக வந்து இந்திய அளவிலே கவனிக்கப்பட்டுள்ளது. அந்த நூல் வெளிநாட்டு வாசகர்கள் வாசிக்கும்படி செல்லவிருக்கிறது. இவை அடுத்த கட்ட புனைவு நூல்கள், அதாவது பண்பாட்டையும் மானுட உள்ளத்தையும் துப்பறியும் கதைகள். அதற்கப்பால் ஆன்மீகமான உள்ளடக்கம் கொண்ட துப்பறியும் கதைகளும் கூட. நீங்களே அவற்றை படித்து பார்க்கலாம். இது தவிர என்னுடைய பல நூல்கள் மறுபதிப்பாக வெளிவந்துள்ளன. என்னுடைய புகழ்பெற்ற நாவல்களாகிய விஷ்ணுபுரம், பின்தொடரு நிழலின் குரல், கொற்றவை, கதாநாயகி, அந்த நிழல் இந்த நிழல், கன்னியாகுமரி, உலோகம், அனல் காற்று, வெள்ளை யானை, காடு ஆகியவையும் வாங்க கிடைக்கின்றன. என்னுடைய முக்கியமான சிறுகதை தொகுப்புகள் எல்லாமே வாங்க கிடைக்கின்றன. முக்கியமான பல படைப்புகளை இந்த புத்தக கண்காட்சியிலே நீங்கள் வாங்கி பார்க்கலாம். சென்ற ஆண்டு வெளிவந்த என்னுடைய 2 முக்கியமான நாவல்கள், கடல், கிறிஸ்தவ ஆன்மீகத்தின் பின்னணியில் எழுதப்பட்ட ஒரு வேகப்புனைவு நாவல், மனசாட்சியின் குரலாக நிகழும் ஒரு பெரிய உரையாடலின் வடிவில் அந்த நாவல் அமைந்துள்ளது. இதற்குள் பரவலாக வாசகர்களின் பெரும் ஏற்பை பெற்ற நாவல் அது. அதே போல என்னுடைய மிகச்சிறந்த நாவல்களில் ஒன்று என்று பரவலாக ஏற்பை பெற்ற காவியம், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் எழுந்த ஒரு வரலாறும் சமகால வரலாறும் பின்னி பிணைந்து செல்லும் ஒரு நாவல். இந்த படைப்புகள் அனைத்தையும் இந்த புத்தக காட்சியை நீங்கள் வாங்கலாம். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வணக்கம்.